அடுத்து விருந்தினருக்கான நிகழ்வு. மேட்ரிமோனி.com நிறுவனத்தினுடைய தலைவர் திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்களினுடைய கலந்துரையாடல். மாடரேட் செய்ய திரு ஈஸ்வர் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்களினுடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்கள் இரு உள்ளங்கள் இணையும் ஆரம்பம் திருமணம், இணைந்த இரு கரங்கள் அன்பினில் எழுதிய காவியம் இல்லறம், வெப்சைட், மொபைல் அப்ளிகேஷன் மற்றும் 120க்கும் மேற்பட்ட சொந்த கம்பெனியால் நடத்தப்படும் ரீட்டைல் அவுட்லெட்கள் மூலம் திருமணத்திற்கு வரன் தேடுவது முதல் திருமண நிகழ்வுகள் அனைத்திற்கான சேவையும் வழங்கிடும் 2300 கோடி சந்தை மதிப்பு கொண்ட மேட்ரிமோனி.com குழுமத்தின் நிறுவனர் திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்கள் பாரத் மேட்ரிமோனி, எலைட் மேட்ரிமோனி, mandap.com, weddingbazaar.com, shadisaga.com போன்றவை மேட்ரிமோனி.com குழுமத்தின் பிளாக்ஷிப் பிராண்ட்கள் ஆகும். ஆன்லைன் வரன் தேடுவதில் முன்னோடியாக திகழும் மேட்ரிமோனி.com குழுமம் மொபைல் நம்பர் பதிவு செய்தல் மற்றும் வரன்களின் தகவல்களை சரிபார்த்து உறுதிப்படுத்துதல் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி ஆன்லைனில் வரன் தேடுவோரின் நம்பகத்தன்மையை பெற்று இன்று லட்சக்கணக்கான தகவல் உறுதி செய்யப்பட்ட வரன்கள் கொண்ட ஆன்லைன் தளம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. மேட்ரிமோனி.com 2017ஆம் ஆண்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் செய்யப்பட்டது. 2019ஆம் ஆண்டு சூப்பர் பிராண்ட்ஸ் இந்தியா இக்குழுமத்திற்கு சூப்பர் பிராண்ட் 2019 என்ற விருதினை கொடுத்து கௌரவித்துள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் உறவுகளை பாதுகாப்பாக இணைத்திட அரசாங்க கட்டுப்பாட்டுகளுடன் கூடிய திருமண வைபவங்களை வெட்டிங் அட் ஹோம் என்ற ஆன்லைன் தளத்தின் மூலம் திறம்பட செய்து லாக்டவுனால் நலிவுற்ற பல சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்கள் தொழில் செய்திட உதவியவர் திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்கள். அறிவே சக்தி என்ற கூற்றுக்கு ஏற்ப பெண் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு முன் படிப்பின் அவசியம் உணர்த்த பெஹலே பதாய் ஃபிர் ஷாதி என்ற சோசியல் கேம்பெயினை திரு முருகவேல் ஜானகிராமன் செய்துள்ளார். மேலும் இவர் தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பத் துறையின் அட்வைசரி கவுன்சில் உறுப்பினராகவும் 2022-23ஆம் ஆண்டிற்கான கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியின் சேர்மன் ஆகவும் டை சென்னை சாப்டரின் கவர்னிங் கவுன்சில் மெம்பராகவும் பொறுப்பு வகிக்கிறார். விடாமுயற்சியின் விடிவெள்ளியாய் மண்ணில் வலம் வரும் திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்களை எஸ்கான் 2022 நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆங்காங்கே இருக்கும் நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Good morning, Yescon. To start with, sir, thank you for coming to Yescon 2022. We are all very blessed to listen from you and congratulations on all your achievements. We'll get straight away. ஒரு 50 minutes time slot தான் இருக்கு. Unintended consequences, எதிர்பாராத விளைவுகள். இது உங்ககிட்டேருந்து ஒரு கேள்விப்பட்ட ஒரு வெரி பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது உங்கள் பிஸ்னஸில் 2008 கூட உங்கள் பிஸ்னஸை ஒரு நல்ல விதமாக ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ 2019 COVID-19 காலகட்டத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ்னால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கங்க. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு அப்ரிஷியேட் நீதி மோகன் சார். யூஸ்வலி பேசிட்டுருந்தேன் இந்த எஸ்ஓடி எப்படி ஆரம்பிச்சதுன்ட்டு. ஸோ வாண்ட் ரியலி அப்ரிஷியேட் one person created such a powerful and large entrepreneurial and networks. Really hats off to him. I want to really appreciate. And also Akila. Okay, the person with the phenomenal amount of energy. So I also want to thank Akila. Okay, thank you Akila for all your contribution. So unintended consequences, my life shaped by these unintended consequences. Some of you may all know that, well, I come from a very humble background. In +2 mudichovanna I want to do BSc chemistry because my uncle told BSc chemistry படிச்சா will like a lab technician job. ஏன்னா எனக்கு அவர் தான் இந்த ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயே ஃபர்ஸ்ட் ஒன் டு கோ டு காலேஜ். நான் கெமிஸ்ட்ரி நிறைய மார்க்லாம் கிடையாது, அவர் சொன்னதில் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கல.
எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக் கிடச்சிது. நான் ஃபைனல் இயர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் பண்ண சொல்ல சீனியர் டோல், நீ நல்லா பண்ணுற மேத்ஸ் லாஜிக்லாம் எம்சின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, நான் அப்ளை பண்ண அப்படின்ட்டு. அது எம்சிஏ அப்ளை பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி வாஸ் நாட் எலிஜிபிள் டு அப்ளை, பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாஸ் எலிஜிபிள் டு அப்ளை. எது எனக்கு வேணும் கேட்டதாக கிடைக்கல, அது அன்இன்டென்டட் கான்சிக்வன்ஸ் தான். அதே மாதிரி லைஃப்பில் வேரியஸ் ஸ்டேஜஸ். 2000 யூஎஸ் இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஃபுல் டைம் வரலான்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஐ வாஸ் லேட் ஆஃப். லேட் ஆஃப் பண்ணக்கப்புறம் வாஸ் போகலாமா பிஸ்னஸில் போகலாமா, இது பண்ண சரி பிஸ்னஸில் ஃபுல்லாக போகலாம். அது அன்இன்டென்டட் கான்சிக்வன்ஸ், நானே கேட்டது கிடையாது. அதே வேரியஸ் ஸ்டேஜில் வந்து அன்இன்டென்டட் கான்சிக்வன்ஸ் நம்ம ஒரு எதிர்பார்க்கறது ஒன்று, எதிர்பார்க்காம நடக்கிறது ஒன்று. லைஃப்பில் வேரியஸ் சுச்சுவேஷன், அது பார்த்தீங்கன்னா அன்இன்டென்டட் கான்சிக்வன்ஸு. அதாவது என்ன, நம்மளோட எஃபர்ட்டை போடணும், வாட் ஆர் த அவுட்கம் வந்து வேறு டேக் இன் எ பாசிட்டிவ் வே. 2019 கூட ஒன் ஆஃப் த திங், அது மெனி சச் இன்சிடென்ட்ஸ் லைஃப்பில், சோ மெனி இன்சிடென்ட்ஸ். The unintended consequences shaped my life far better than intended consequences. 2009 is not a crisis. Everybody knows the COVID and the mari. We leverage the COVID situation, leverage பண்ணி crisis is a too big opportunity not to be missed ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது, ஆப்டிமைஸ் த காஸ்ட், we put the money into the marketing, we're able to grow the business. ஸோ அதெல்லாம் வந்து unintended consequences will create far better results than intended consequences. எப்படின்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இப்போ நம்ம சைடில் வந்து நம்ம எஃபர்ட்டை போடணும், நடப்பெல்லாம் நன்மைக்கே போட்டு நம்ம வந்து சும்மா உட்காந்துருக்கூடாது. ஓகே, நம்ம எஃபர்ட்டை போட்டு டேக் த அவுட்கம் இன் அ பாசிட்டிவ் வே. அந்த அவுட்கமில் என்ன லேர்னிங் கற்றுக்கலாம், அப்படி தான் தட்ஸ் பெஸ்ட் வே டு லிவ் அ லைஃப் அண்ட் பீஸ்ஃபுல்லாக நம்ம ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஃபேன்டாஸ்டிக் சார், தேங்க்யூ. அடுத்தது உங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் நான் வந்து ஒரு ஸ்டேஜில் ஆண்டர்ப்ரனராக இருந்ததுலேருந்து சிஇஓவாக மாறிட்டேன், ஒரு தொழில் முனிவர்லேருந்து ஐ பிகம் ஏ சிஇஓ. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விவரித்து சொல்ல முடிஞ்சிச்சுன்னு ரொம்ப. இப்போ ஒரு ஒரு ஆண்டர்ப்ரனர்னா ஒரு ஸ்ட்ரென்த்து இருக்கும், அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிப்போம். என்னோடய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வாஸ் வெரி குட் இன் ப்ரோக்ராமிங். அதை வச்சு நான் வந்து இந்த வெப்சைட் ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஆரம்ப காலத்தில் அந்த ப்ரோக்ராம் தான் ஒரு ஸ்ட்ரென்த்து, மற்ற ஸ்ட்ரென்த் எதுவும் கிடையாது. ஸோ 2008 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் வாங்கியாச்சு, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் வாங்கியாச்சு. Still I was focusing only on my core strength, which is பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு ஆர் ஓவர்சிங் தட் அந்த ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி, அந்த ஏரியா தான் பார்த்துட்டேன் தவிர மற்ற ஏரியாவில் ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணல. 2009 பார்த்தீங்கன்னா தேர்ஸ் அ குளோபல் ரெசெஷன். ஓகே, இந்தியாவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் கேபிட்டல்ஸ், அப்போ ரன்னிங் மல்டிபிள் பிஸ்னஸஸ், அது லாட் ஆஃப் போர்டு வந்து அட்வைஸ் ரன்னிங் வித் லிமிடெட் கேபிட்டல், அதெல்லாம் எல்லா பிஸ்னஸும் க்ளோஸ் பண்ணணும், யூ ஹேவ் டு லெட் கோ பீப்புள், யூ ஹேவ் டு ஆப்டிமைஸ் காஸ்ட். As an entrepreneur, you focus on only on certain strength of as an entrepreneur. As a CEO, you are responsible to overall company. You have to manage your growth, profitability, all the other aspects. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா I went to each and every department. I realized that as a CEO, I'm responsible for all the areas. And அந்த ஒரு 6 months, it was the most challenging period. இது எப்படின்னா ஒரு caterpillar became a butterfly மாதிரி. அந்த 6 months the most challenging period. நான் ஒரு first time entrepreneur, closing business, letting go people, investor pressure, turning the company from a non-profit making company to a profitable company. Up when you go to each and every aspect of business, went deeper into the marketing, went deeper in each and every area. Appo pass okay, no business we can do it much more efficient. The market nalla efficient ah panna mudiyum. Adu munna panna okay, someone managing, because I didn't want to get into that area. It not necessarily that you need to get in each and every area. If you are the competent people, different story. எனக்கு as an entrepreneur அந்த சமயத்தில் entrepreneur இருந்தேன், அதுக்கு சிஓ மாறினா, பிகாஸ் டுடே ஐ ஹேவ் த கண்ட்ரோல் ஓவர் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ். டுடே ஐ ஹேவ் காம்பிடென்ட் பீப்புள் டேக் கேர் ஆஃப் பிஸ்னஸ், பட் ஐ நோ வாட்ஸ் கோயிங் ஆன். ஐ எம் நாட் ignorant ஆஃப் தட் பர்டிகுலர் ஏரியா. Okay, so that's it. So as an entrepreneur, yes, some area I don't want to get in other areas, but as a CEO, yes, you are responsible for overall organization. Fantastic, sir. I think so. ஒரு ஸ்டேஜில் வந்து மேபி தட் வாஸ் த டைம் வென் யூ மூவ் ஃப்ரம் ப்ரூவிங் மோட் டு டூயிங் மோட், ரைட்? லைக் யூ வர் குட் இன் சம்திங் டு பிகமிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆர்கனைசேஷன். அடுத்தது உங்கள் பிஸ்னஸில் ஒரு வியப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்ட்ரி பேஸ்ட் வெர்டிக்கல் வச்சுருக்கீங்க, லாங்குவேஜ் பேஸ்ட் மொழியின் அடிப்படையில் வெர்டிக்கல் வச்சுருக்கீங்க, மதத்தின் அடிப்படையில் வெர்டிக்கல் வச்சுருக்கீங்க, ஜாதியின் அடிப்படையில் ஒரு வெர்டிக்கல் வச்சுருக்கீங்க, அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் வெர்டிக்கல் லைக் எலைட் மேட்ரிமோனி, டைவர்சி மேட்ரிமோனி, மாங்கலிக் மேட்ரிமோனி, டிஃபென்ஸ் மேட்ரிமோனி, இப்போ பாட்டம் ஆஃப் தி பிரமிடுக்கு ஜோடி. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இவ்வளோ வெர்டிக்கலை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஒன்று. ரெண்டாவது, வித்தவுட் லூசிங் தி ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ், ஹவு டு யூ மெயின்டைன் காம்படிட்டிவ்னஸ் வித்தின் தி வெர்டிகல்ஸ்? நான் வந்து இந்த தமிழ் மேட்ரு ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா ஒரு தாட் த்ரூ ஐடியாலாம் கிடையாது. ஸோ நான் யூஎஸில் இருந்தேன், as I told you, I was very good in programming.
ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஆன் மை ஓன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். எனக்கும் இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்தது. ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசை இருந்தது, ஆனால் என்ன பண்ணன்னு தெரியல. சரி, நம்ம ப்ரோக்ராமிங்கில் நல்லா இருக்கிறதால சரி அந்த எதனா ஒரு அப்ளிகேஷன் அந்த சமயத்தில் வெளிநாட்டில் வர தமிழர்களுக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாமான்னு பார்த்துட்டு அவர் ஸ்டார்டிங் வேரியஸ் சர்வீசஸ், டெய்லி கேலண்டர், ஃபெஸ்டிவல் ரிமைண்டர், அது மாதிரி மேட்ரிமோனி இஸ் ஒன் ஆஃப் த சர்வீஸ். அந்த மேட்ரிமோனி சர்வீஸ்க்கு வந்து நிறைய பேர் வரத்தை பார்த்து தான் நம்ம தமிழ் மேட்ரிமோனி பண்ணலாமேன்ட்டு. ஸோ அதெல்லாம் மூலம் அவ்வளோ பேர் ஐடியாலாம் கிடையாது. தமிழ் கம்யூனிட்டி வெப்சைட் சக்ஸஸ் பண்ண நினச்சேன். தென் தமிழ் மேட்ரிமோனி பண்ணலான்னு நினச்சேன். நான் ராயபுரத்தில் வளர்ந்தாலும் அங்கே பக்கத்தில் நேபர்ஸ்லாம் தெலுங்கு. சரி, தெலுங்கு மேட்ரிமோனி பண்ணலாம். அப்போ சரி, எது தமிழ் அண்ட் தெலுங்கு எல்லா லாங்குவேஜுக்கு பண்ணலாமே, மராத்தி, குஜராத்தி, அதுக்கு ஒரு அம்ப்ரெல்லா பிராண்ட் வேணும், பாரத் மேட்ரிமோனி. இப்படி பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் தான் நடக்குது. ஓகே, 95% இந்தியன் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மதம் ஜாதி அதுக்குள்ளே நடக்குது. ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனால் இட்ஸ் ஆல்வேஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் சம் ஒன் ட்ரைங் டு டேக் அவே சம் ஷேர் ஆஃப் யுவர் சக்ஸஸ். அது ஒரு காமன் திங். ஓகே, ஸோ வி தாட் டெஃபினெட்லி இந்த ஃபியூச்சரில் வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் மேட்ரிமோனி சைட்ஸ் வில் கம். அதில் நம்மளே ப்ரீஆன் பண்ணக்கூடாதுன்ட்டு வி ரிஜிஸ்டர் ஆல் த மேட்ரிமோனி சைட். சரி, முதலியார் மேட்ரிமோனி, நாடார் மேட்ரிமோனி, அகராலா, ஒரு 300 மேற்பட்ட சைட்டுகள். அது கம்யூனிட்டி இல்லாமல் ரிலிஜியன், கிறிஸ்டியன், முஸ்லீம், ஸ்பெஷல் சைட், டிவோர்ஸி மேட்ரிமோனி, டிஃபென்ஸ் மேட்ரிமோனி. ஒரு கம்யூனிட்டின்றது லைக் மைண்டட் பீப்புள். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். லைக் மைண்டட் பீப்புள் கல்யாணம் பண்ணால் மேரேஜ் கேன் பி பெட்டர். லைக் மைண்டட் குட் பி கம்யூனிட்டி, ரிலிஜியன் ஆர் டிஃபென்ஸ், டிவோர்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போனேன். பட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ பிக் டீலுங்க. ஸோ இது பேக் அண்ட் டேட்டா பேஸ், ஃப்ரண்ட் அண்ட் கொஞ்சம் ஒரு அப்ளிகேஷன் கொஞ்சம் சின்ன இது மேனேஜ் பண்ணுறது, நாட் அ காம்ப்ளிகேட்டட் திங். காம்பிடென்ட் டேக் கேர் ஆஃப் இட். இந்த எலைட் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த பிரமிட், ரிச் அண்ட் அஃப்ளூயன்ட் பீப்புளுக்கு வந்து யூ குட் ஆஃபர் அ ஸ்பெஷல் சர்வீஸ். இந்த ஜோடின்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த ஆன்லைன் மேட்ரிமோனி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் தான் சர்வ் பண்ணிட்டு இருக்கு. வி அட்டெம்ப்டட் மல்டிபிள் டைம்ஸ் இந்த பாஸ். ஒரு பாப்புலர் மேட்ரிமோனி ஒரு சர்வீஸ் செட் பண்ணோம், ஒரு ரீட்டைல் அவுட்லெட்ஸ் மாதிரி, இந்த சாமானிய மக்களுக்கான திருமண சேவை. அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, மேபி மச் அஹெட் ஆஃப் டைம். இப்போது வந்து ஆன்லைன் பெனிட்ரேஷன் நிறைய இருக்கிறதால சரி இந்த சாமானிய மக்களுக்கு ஒரு 10வது படிச்சிருக்காங்க, 8வது படிச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அலையன்ஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப சிரமம். ஒரு ஆன்லைன் மேட்ரிக் டுடே பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் தமிழ் மேட்ரிக்கில் போனால் ஒரு 7 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஆப்ஷன்ஸே கம்மி. இந்த ஜோடி ஒன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஆப், தமிழிலே இப்போ தமிழ் ஆரம்பித்து இப்போ எல்லா லாங்குவேஜ் எடுத்து போயிருக்கோம், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி. ஸோ அது டாப் ஆஃப் த பிரமிட், பாட்டம் ஆஃப் த பிரமிட், வி செக்மெண்டட் market based on multiple things. We call it horizontal segmentation, vertical segmentation. Vertical segmentation based on religion, language, community. And the horizontal segment based on the online assisted service, elite matrimony, top of the pyramid, now the bottom of the pyramid. So we segmented horizontally, vertically the matchmaking business. Technology wise, it's an enabler, not a big thing in order. So each vertical you have a manager, இல்லையா சார்? அப்படி கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா வி சி த matrimony.com, அதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி பாரத் matrimony.com ஆல் த லாங்குவேஜ் பேஸ் சைட், அதுக்கு ஒரு பிஸ்னஸ் செட் அந்த டீம் எல்லாம் இருக்கும். ப்ளஸ் ஆல் த 300 சைட் இந்த கம்யூனிட்டி பேஸ் மேட்ரிமோனி சைட்ஸ், அதுக்கு ஒரு திங். எலைட் மேட்ரிமோனி செப்பரேட் திங். அண்ட் அசிஸ்டன்ட் மேட்ச் மேக்கிங் சர்வீஸ், அது பர்சனலைஸ் மேட்ச் மேக்கிங் சர்வீஸ், ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து டேக் கேர் ஆஃப் மேட்ச் மேக்கிங். அது மாதிரி ஒரு மேட்ச் மேக்கிங் 4 போட்டிருக்கு. இப்போ ஜோடி வந்து ஒரு 5வது ஒரு பிஸ்னஸ். நம்ம எக்ஸ்பேண்டிங் டு குளோபல் South Asian country expand country. We are Bangladeshi matrimony. We set up operations in Bangladesh. We are in the process setting office in Sri Lanka. We are expanding the matrimony to nearby South Asian countries where culturally there are similarities. Pakistan பண்றீங்க. Muslim matching ஒன்று இருக்கு. அது our country specific global Muslim thing. Indonesian very very early stage. Indonesian Muslim match, Malaysian Muslim match. And we are trying to grow into that segment of the. How do you maintain the competition between these segments? அதான் the come to that. It's எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு சாய்ஸ் கொடுக்கணும். சி சம்டைம் பெட்டர் யூ கிரியேட் ஒரு ஓன் காம்படிஷன். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ் மேட்ரிமோனி சைட் இன்றைக்கி பண்ணலைன்னா சம்மன் டோர் கிரியேட்டட். ஆக்சுவலி இப்போ எலைட் நாங்கள் கிரியேட் பண்ணோன்னா சம்மன் டோர் கிரியேட்டட். எப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த அட்டாக் கேன் ஹேப்பன் எது இந்த பாட்டம் ஆர் இந்த டாப். ஓகே, பீப்புள் சம்டைம் ட்ரை டு என்டர் எதர் இந்த பாட்டம் அண்ட் சம் ஆர் ட்ரை டு பெனிட்ரேட், தென் எதர் எக்ஸ்பேண்ட் horizontally or they from top they come down order. That's why the globally see people pathina, that's why try to penetrate the market share. You try to cover all segment of the population. You better create a own competition rather than someone try to create an order thing. Thankfully advantage of matrimony business pathina, the network effect is very strong. The Tamil matrimony, Bharat matrimony, millions of people irukanga. ஒரு கல்யாணம் பார்க்க வந்தா எங்க போவோம், எங்க நிறைய சாய்ஸ் இருக்கும்ட்டு. நீங்க கம்யூனிட்டி பேஸ் மேட்ரிமோனி எடுத்தாலும் சரி, லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி, எனி கேட்டகரி எடுத்தாலும் the maximum number of profiles
இங்கே தான் இருக்குது. இங்கே கண்டிப்பாக there are so many people have got married to our service. 10 பேரை பார்த்தா கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் ஆஃப் மேட்ரிமோனி இருக்கும். That's the way it has been. ஸோ உங்களை சுற்றி ஒரு பெரிய அகலி கட்டிட்டீங்க, அந்த அகலியை அப்படியே பெருசாக்கிக்கிட்டே போகிறீங்க இல்லையா? ஹியூஜ் மோட் அரவுண்ட் யுவர் பிஸ்னஸ் இல்லையா? ஃபேண்டாஸ்டிக். கண்டிப்பாக. பட் ஆனால் we cannot take our success for granted. இஸ் நெட்வொர்க் எஃபெக்ட் இருக்குது. பட் இப்படி இருந்தாலும் நம்ம கண்டினியூட்டாக இன்னோவேட் பண்ணிவிட்டு இந்த மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஃபரன்ஸ், டெக்னாலஜி ப்ரெஃபரன்ஸ், கன்சூமர் ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நோ பிஸ்னஸ் கேன் டேக் த சக்ஸஸ் ஃபார் கிராண்டட். நெட்வொர்க் எஃபெக்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அந்த நெட்வொர்க் எஃபெக்ட் வந்து டெஃபினெட்லி இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் சர்வீஸ் லைக் தட். பட் இருந்தாலும் நம்ம சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேண்டாஸ்டிக். சார், இப்போ நீங்கள் ப்ரிடாமினன்ட்லி டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனி, டெக்னாலஜி இஸ் வாட் இஸ் டிரைவிங் யுவர் பிஸ்னஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து யூ ஆர் நாட் ஹைரிங் எம்ப்ளாயீஸ் ஆர் ஹைரிங் த பாஸ் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களை மாதிரி ஒரு காம்பீட்டன்ட் இண்டஸ்ட்ரி, வெரி ஹைலி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஹவு டு யூ கிரியேட் எ கிரேட் ஒர்க் பிளேஸ் ஃபார் பீப்புள் டு ஸ்டே? ஹவு டு யூ ஹையர் அண்ட் ரீட்டைன் பீப்புள், எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஸ்கேலிங் அப்? ஏன்னா ஸ்கேல் பண்ணுறப்ப அட்டென்ஷன் டெஃபிஷியட்டும் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி டைமில் வாட் ஆர் தி எம்ப்ளாயி ஓரியன்ட் திங்ஸ் தட் மேக் யுவர் ஆர்கனைசேஷன் ஒர்க்? சரி, நம்ம வந்து as a leader I need to take care of my 2 levels. Okay, in a reporting leadership team adikla 1 level down. So normally I try to go at 2 levels. Na leadership select பண்றதை I select based on 4 C சொல்லுவா. Okay, competency, commitment, continuous learning and most important cultural fit. இந்த 4 C பேஸ் பண்ணி தான் வந்து my evaluation of leadership team. If you get all these 4 C's, then you got a right leadership team. அதுக்கு ஒரு 1 level down, you get the right leader and they take care of the team below them. So thankfully pathina matrimony.com we have a strong middle level management and a senior level management team. Entry level there are challenges, you know, the attrition is there. Again, we need to continue to do what are the best we can do to and make people to stay and grow. Okay, adu irukku. Yes, we are taking various steps. Idu vandu இப்போ எங்களுக்கு பார்த்தா டெலிகாலிங் இருக்குது, அந்த அட்ரிஷன் டெலிகாலிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. பட் அகைன் we are much better than industry. So plus something I started doing last 2-3 years that has been very very effective. The monthly I have a leadership connect into all the band 2 and above. Okay, I'll directly address them on various aspects. Okay, ஒரு 1 hour session. ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா ஒரு 150 லீடர்ஷிப். இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா band 2, band 3, band 4 and 5. அதெல்லாம் I can able to directly communicate thanks to Zoom. Okay, I address both the aspects. ஒன்று being aspect and doing aspect. என்னை பொறுத்தவரை people வந்து both the aspect need to get better. அந்த பீயிங் ஆஸ்பெக்டை வந்து அது சேஞ்ச் ஆனால் the doing also get better. நம்ம வந்து many people வந்து அந்த doing தான் வந்து அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. Actually, the roots are taken care, the tree will be stronger. At the monthly and the communication இருக்கிறதால I have better connect with my leadership team. So that's also another thing I've been doing it all. So fantastic. So on the beingங்கிறது it's more an emotional connect, right? It has got a lag impact on the doing. Fantastic. சார், அடுத்தது இந்த கல்ச்சர் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுகிறோம். ஸோ பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட் இல்லைங்களா? யூ ஆல்வேஸ் மென்ஷன் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஒரு ப்ரைமரி கல்ச்சராக இருந்திருக்குன்னு. ஸோ இந்த கல்ச்சர், எக்ஸிக்யூஷன் அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் கெட்டிங் திஸ் டன், உங்கள் அனுபவமும் உங்கள் நிறுவனத்தில் இருக்கிற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ். சரி, பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு புட் அ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் டு டிரைவ் த எக்ஸிக்யூஷன். ஓகே, எக்ஸ்பெக்டிங் கம்யூனிகேஷன் டு டிரைவ் எக்ஸிக்யூஷன் அட் த ஃப்ரண்ட் லைன் cannot happen. The front line வந்து they should be by and large driven by the system and process. At a leadership level, yes, communication, you know, and that's important. You know, we know to tell them what to do. Okay, and culture pathina as organization evolves. Certain things are core, it won't change. Certain things at certain stage it can evolve also. So every organization has a culture. Enga matrimony culture pathina learning, respect and innovation, these are some of things our culture. So what is core to matrimony.com? And the kind of culture drive pannom. Again, the culture not necessarily has to be static. Some of things can change, depends on what stage the organization, but some of things are core culture that should not change. Customer centricity, one of the culture values of culture of matrimony.com. Again, எங்களுக்கு millions of customers irukanga. And managing each and every one expectation is something you need to continue to work and improve. ஏன்னா வந்து மேரேஜ் பார்க்கறது ஒரு எமோஷனல் திங். ஒரு பீப்புள் கம் டு ஆன்லைன் மேட்ரிமோனி சைடு வித் லாட் ஆஃப் எமோஷன்ஸ். மேனேஜ் தி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் phenomenal, sir. So the takeaway for us is immediate circle communicate, the external circle put a process in. Frontline வந்து it should be system and processes. Okay,
ஏன்னா வந்து ஐ ஃபெயில் முன்னாடி வந்து ஃப்ரண்ட் லைன் வந்து கம்யூனிகேட் பண்ணேன். த ஃப்ரண்ட் லைன் ஷுட் பி ட்ரிவன் பை த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸஸ். ஸோ ஃபென்டாஸ்டிக் சார். நம்ம வென் யூ ஸ்டார்டட் தி கம்பெனி, நிச்சயமாக உங்களுடைய ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எல்லாமே தே வர் பீப்புள் ஹூ ஆர் எமோஷ்னலி கனெக்டட் டு யூ அண்ட் தே ஆர் பீப்புள் ஹூ கேம் ட்ரஸ்டிங் மிஸ்டர் முருகவேல், நாட் தி பிராண்ட், பிகாஸ் பிராண்ட் வாஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட். அண்ட் இந்த செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டடாகவும் இருப்பாங்க பிராண்டில். பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் they will start distancing away from us. Either they are not able to cope up, நம்ம growth-ஓட அவங்களால கீப் அப் பண்ண முடியாது, இல்லைன்னா இந்த புதுசாக வரவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தையும் அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ வாட் இஸ் த ஸ்டேஜ் வென் யூ டிசைட் ஆர் டிட்டர்மின் யாரை நம்ம கூட அழைச்சிட்டு போகணும், யாரோட பார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு தருணத்தில் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பீங்க, எப்படி எடுப்பீங்க? ரெண்டு திங்க. ஒன்று வந்து எஸ் ஆரம்ப காலத்தில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்க. தே ஜாயின் ஃபார் த எஸ் பர்சன், நாட் ஃபார் த பிராண்ட். டுடே இஸ் matrimony.com as a brand, people may join for the brand. பட் நம்ம வந்து அந்த கம்பெனி வளர ரெண்டு ஆஸ்பெக்ட் அந்த பயோ சொல்கிறேன். ஒன்று வந்து வளர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே நாட் ஏபிள் டு க்ரோ அண்ட் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் டு த ஆர்கனைசேஷன். அந்த டிமாண்ட்ஸ்க்கு தான் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லிமிடேஷன் இருக்கலாம், அவங்களோட ஆம்பிஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான் இருக்கும். அவங்களோட காம்படென்சி அவங்கள வந்து நோ பாயிண்டிங், அதான் அது அப்படியே வந்து அவங்க ஆரம்ப காலத்தில் இருந்ததால் வந்து அவங்க தான் பண்ணால் தென் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் த க்ரோத் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் ஃபார் மெனி ஆண்டர்ப்ரனர். வேறு வழி கிடையாது. ஓகே, ஸோ எதர் வி கேன் கிவ் தம் த ரெஸ்பான்சிபிலிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் தர் காம்படென்ஸ் கேபபிலிட்டி, பட் யூ ஹேவ் டு கெட் சம் ஒன் ஃபார் தர் பொசிஷன் இன்கேஸ் தட் பொசிஷன் டிமாண்ட்ஸ் மச் ஹையர் காம்படென்சி மாதிரி. இது ஒன்று அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த அதர்வைஸ் இட் பிகம் பாட்டர் நெக். ஓகே, நம்மளால் வந்து அந்த க்ரோத் பண்ண முடியாது. பட் சம்டைம் யூ ஹேவ் டு, இஃப் தேர் நாட் ஏபிள் டு அகாமடேட் தம் இன் சம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ் வி ஹேவ் டு கம்யூனிகேட் அண்ட் வி ஹேவ் டு, தட்ஸ் அ டிஃபிகல்ட் டிசிஷன். அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஆர்கனைசேஷன் எனி பண்ண டைம் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ஃபவுண்டர் இட் செல்ஃப். ஓகே, அதாவது மை குரு மகாத்ரா சொல்லுவார், a kingdom is more important than the king itself. Super. So our loyalty to the kingdom, not to even to the forget கிங்குக்கே லாயல் கிடையாது, கிங்டம் தான் லாயல்ட்டி இருக்கணும். ஓகே, ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஷிப் டீமில் தான் பை அண்ட் லார்ஜ் த யூஆர் இன்ட்ராக்டிங் ஆல் திங். அப்படி 3500 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் நம்மளால் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். எஸ், மந்த்லி கம்யூனிகேஷன், ஐ சென்ட் இமெயில் ஆன் அ மந்த்லி பேசிஸ். எவ்ரி மந்த் ஐ சென்ட் an email to all the employees. Every month I address all the leadership team. As many ways possible we try to engage and communicate. And today, yes, the company is a brand and people join for the brand. Fantastic. சார், அடுத்த உங்களோட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா கட்டிங் யுவர் லாஸஸ். அது வந்து நீங்கள் ரூத்லெஸ்ஸாக பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைப்ரிட் மாடல் ஆரம்பிச்சிங்க, அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணீங்க, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலாசபியில் அட்டாச்மெண்ட் கிடையாது, பர்பஸில் தான் ஒரு அட்டாச்மெண்ட்டு. அப்போ எங்கள் கேள்வி என்னென்னா, ஹவு வில் யூ ஐடென்டிஃபை a good idea and a bad idea? See, growth பார்த்தீங்கன்னா எங்கள் ஆர்கனைஸ்டு வந்து ஃபாலோ 5E ஃப்ரேம்ஒர்க் அப்படின்ட்டு. இந்த 5E ஃப்ரேம்ஒர்க்ன்றது வந்து எக்ஸ்ட்ராக்ட், என்ஹான்ஸ், எக்ஸ்பேண்ட், எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபைனலி எக்ஸிட். எக்ஸ்ட்ராக்ட்ன்றதுனா சம்திங் யூ ஆர் டூ குட் அட் ஆர் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ரீச் ஆர் அட்வான்டேஜ், யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. Google, Apple, they extract the maximum because they have monopoly, they have strong strength, they try to extract as much. And the Apple phone வந்து manufacturing cost-ம் வாங்குற cost-ம் Google keep on increasing their the cost. There's no other option, you have to continue to advertise on Google. So brands have the strength they can extract. So the company need to ask, what are my strengths which I can extract the maximum? Not a wrong way. Today I have a problem with some of these companies which are fighting against Google for their 30% commission, different story. It's not become a too opportunity, but you can extract the maximum possible. That extract is one growth strategy. ரெண்டாவது வந்து enhance. Continue to enhance your product offering, thereby you can maximizing revenue. இப்போ launching assisted service, eliteலாம் பார்த்தீங்கன்னா enhance strategy. ஸோ அது growth strategy. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா expand. ஒரு மார்க்கெட் இருக்கும், இன்னொரு மார்க்கெட் பொறுத்து வந்து expansion strategy. ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ் பொறுத்தோ, அது ஸ்ரீலங்கா பொறுத்து, அது மாதிரி குளோபல் கம்பெனி ஸ்டார்பக் அங்கே இருக்கும், இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க, ஆல் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜி. எனி ஆர்கனைசேஷன் கண்டினியூ டு கம் அப் வித் நியூ ஐடியாஸ்,
launch new things. They continue to come with a new offering. At export is the growth strategy. Finally, exit. Sometime closing also it's a growth because you can't continue to stay stuck with something not working. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுனா 10 பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எந்த பாயிண்ட்னா யூ ஹேவ் டு as an entrepreneur, it's tight enough, you have to kind of, you have to be, attached and detached. Okay, yes. You put all the maximum effort. It's not working. Yes, you have to cut, and because at the end of the day, only a limited time and capital. Where you want to invest? Do you want to invest on something which is not working, or you want to try something else? ஒர்க் ஆகலையா க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ஆரம்பிக்க வேண்டியது. நிறைய பேர் என்ன ப்ராப்ளம்னா, சரி ஆரம்பிச்சிட்டோமா அப்படியே ஸ்டக் பண்ணிட்டு, then it's not a thing. So we have to, okay, so the exit is also a growth strategy. So you have to live for the business, not die for the business. That's what you're saying. We have to create a success. We have to make a difference. So work out na sorry, we tried it. Not all the ideas can be successful. Forget about my level. Even the global giants, even Steve Jobs today is celebrating. How many of Steve Jobs idea did not become successful? Okay, so Google for the matter, how many companies they closed? Even from the social media, they launched one. Other like global companies, they have multi-billion dollar. They have all the technology. Something not working out, tried enough, close, move on to next one. But when to do that, you are the person to take a call. Okay, nobody can tell. பட் அப்படி விட மாட்டாங்களே சார், கூட ஒரு 3 பேர் இருந்துட்டு சார் பண்ணிடலாம் சார் அப்படிம்பாங்களே. Then you continue with then you get stuck with something not working. Okay, இது என்னன்னா, there is also a quote by Thomas Alva Edison. Okay, the biggest failures in life are people did not realize how close they were to the success when they gave it up. அது வந்து சரி ட்ரை பண்ணும். இதெல்லாம் வந்து ஒரு paradoxical question. As an entrepreneur, ட்ரை பண்ணிட்டப்பா ஒர்க் ஆகலையா சரி, பட் when to give up, after putting required time and effort and all that. இன்னொன்று வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்ல மெனி, நான் வந்து பார்த்தீங்கன்னா definitely a long way to go. There are a lot of failures. அந்த ஃபெயிலியர் தான் நிறைய லேர்னிங்லாம். இன்ஃபேக்ட் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வாஸ் நாட் ரைட். ஓகே, எவ்ரி திங் அதுவும் லேர்னிங் தான் வச்சிங்களா. ஸோ another thing பார்த்தீங்கன்னா, when you launch a business, important you have to put the right leader. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே ஏதோ ஒரு லீடரை போட்டு ஆரம்பிக்கிறது அதெல்லாம் வந்து டிசாஸ்டர் ஃபார் ஃபெயிலியர். யூ ஷுட் புட் அ காம்பிட்டன்ட் பர்சன், allocate ரைட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், அதை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணணும். லீடர்ஷிப் இன்வால்மெண்ட் ஆஃப் த நியூ பிஸ்னஸ் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பண்ணாமல் ஒரு நேம் சேக் ஐடியா இருக்கும், இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணலைன்னா இந்த பிஸ்னஸ் வந்து இது மே நாட் சக்சீட். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய மாதிரி பண்ணி பாடம் கற்றுருக்கோம். சூப்பர் சார். உங்களோட அடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபிகேஷன். வாய்ப்புகளை கரெக்டான டைமில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. அப்போ உங்களோட அடுத்த அட்ஜஸ்டன்சி, நியூ வெர்டிகல்ஸ் இனி வர காலங்களில் என்னவா இருக்குது? அது வந்து இது ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் திங், கோ அஸ் ஃபார் அஸ் யூ கேன் கோ, ஒன்ஸ் யூ கோ தர் யூ வில் சீ ஃபர்தர்ன்ட்டு. நம்ம ஒரு பிஸ்னஸ் வளர பார்த்தீங்கன்னா வி சி மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ 1997 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் போதுன்ட்டு. அப்போ பண்ண சொல்லி ஏன் மேட்ரிமோனி பண்ணலான்ட்டு. மேட்ரிமோனி பண்ண சொல்லி ஏன் அது மாதிரி கம்யூனிட்டி மேட்ரிமோனி, எலைட் மேட்ரிமோனி, ஏன் மற்ற கண்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, ஏன் யூ டு லாட் ஆஃப் அதர் வெர்டிகல்ஸ். வி லான்ச் ப்ராப்பர்ட்டி, ஜாப்ஸ், ஆட்டோமொபைல், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணோம் வேறு ரீசன். தென் யூ ஆர் mandap.com, வெட்டிங் பஜார். அப்போ போக அடுத்த கட்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம். அப்படி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஐ திங்க் நம்ம எப்படி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எப்படி க்ரோ பண்ணலாம்னா, யூ கீப் கெட்டிங் ஐடியாஸ். The leadership team or as an entrepreneur you could continue to see opportunities. So அதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் லிமிட்டாக தெரியும், அண்ட் போக will expand. போக தானே வரும் சார். அடுத்து வந்து உங்கள் இதில் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, செலிபிரிட்டி என்டார்ஸ்மெண்ட்ஸும் இருக்குது. மகேந்திர சிங் தோனி has come. So how important is celebrity endorsement over and above எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ்? ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறது வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் டெஸ்டிமோனியல் தான் ஒரு நல்ல ஒரு பில்லர்னு. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இம்பேக்ட் லெவல், எப்போ நம்ம செலிபிரிட்டி என்டார்ஸ்மெண்ட் ஒர்க் ஆகும், எந்த தருணங்களில் கஸ்டமர் டெஸ்டிமோனியல் ஒர்க் ஆகும்? ஆக்சுவலி கஸ்டமர் டெஸ்டிமோனி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்டிமோனி. தட்ஸ் a strength of matrimony.com. ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து காட் மேரிட். இந்த மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா there's a concept called $0 marketing. $0 மார்க்கெட்டிங்னா ஒன்று வந்து கஸ்டமர் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட், கஸ்டமர் தென்செல் மார்க்கெட்டிங்.
matrimony.com in a way that people get married, they refer their friends and relatives. எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 million members sign up பண்ணுறாங்க. Almost 85% people பார்த்தீங்கன்னா come directly into our service and the brand has become so strong over a period of word of mouth publicity. So when you build a company, just take care of a customer. The customer வந்து satisfaction பண்ணா and the customer marketing is one of the best marketing. Okay, so one marketing $0 marketing concept பார்த்தீங்கன்னா customer marketing of product and services. ரெண்டாவது வந்து product can market itself. Okay, so lot of example I can give. So ஒரு ஹாட்மெயில் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில்லையும் பார்த்தா கீழே ஓகே have you got your hotmail. ஓகே அந்த வாட்ஸ்அப் மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா the product itself அவங்க கஸ்டமர் ப்ரொமோட் பண்ணுவாங்க ஆர் இன்னொரு டவுன்லோட் பண்ணால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ண சொல்லி கேன் த ப்ராடக்ட் டு த மார்க்கெட்டிங். ஓகே மூணாவது வந்து எம்ப்ளாய்ஸ் கேன் ஆல்சோ டு த மார்க்கெட்டிங். ஸோ கம்பேர் டு பிராண்ட் அம்பாசிடர், ஒரு கான்செப்ட் வந்து பிராண்ட் அம்பாசிடர் சொன்னால் கொஞ்சம் பீப்புள் ஒரு அட்டென்ஷன் இருக்கும். அந்த பிராண்ட் அம்பாசிடர் எடுக்கிறதால வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் சொல்ல முடியாது, பிராண்ட் அம்பாசிடர் இல்லாதால வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல வேண்டியது. இட்ஸ் மோர் லைக் ஒரு அட்டென்ஷன் பண்ணுவேன். டுடே அட்டென்ஷன் பண்ண கம்மியாக இருக்கு சொல்ல, ஒரு செலிபிரிட்டி பார்த்தா ஓகே கொஞ்சம் அட்டென்ஷன் இருக்கும். But again, there are always different school of thought. Some people say a celebrity not required, some people say celebrity required. It depends on the company and depends on how the market department thinks and all that. அதெல்லாம் பார்த்து நிறைய குளோபல் ப்ராடக்ட்லாம் செலிபிரிட்டிலாம் கிடையாது. ஸோ டிபெண்ட்ஸுங்க. உங்கள் அனுபவத்துலையும் கஸ்டமர் ஃபீட்பேக் தான் ரொம்ப ஸ்ட்ராங். கஸ்டமர் அந்த சக்ஸஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த பெஸ்ட் மார்க்கெட்டிங். எனி ப்ராடக்ட் வெதர் B2B பிஸ்னஸ் தான் இருந்தாலும் சரி, அது B2C இருந்தாலும் சரி, the customer satisfaction is important and the customer being satisfied, they marketing a product is the best marketing. Phenomenal சார். சார் அடுத்து இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தில் வந்து பேக்வர்ட் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கீங்க, அக்வசிஷன் பண்ணியிருக்கீங்க, அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. யூ பீன் ஆல்மோஸ்ட் ட்ரைங் எவ்ரி மாடல். நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும். அப்போ எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன் ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் எப்போ பண்ணணும், அவுட் சோர்சிங் கொலாபரேஷன் எப்போ பண்ணணும், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்? வந்து பிஸ்னஸ் வந்து எப்படி நம்ம க்ரோ பண்ணுறதுனா, தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு க்ரோ த பிஸ்னஸ். ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே வெண்ட் ஆன் த பேக்வர்ட் இன்டகிரேஷன். ஓகே, அண்ட் தெர் ஆர் பீப்புள் வெண்ட் ஆன் ஃபார்வர்ட் இன்டகிரேஷன்ஸ். ஓகே, அண்ட் வெர்டிக்கல் இன்டகிரேஷன். த மெயினியஸ் வேஸ் யூ கேன் எக்ஸ்பேண்ட் த பிஸ்னஸ். ஸோ ஆரம்ப காலத்து கட்டத்தில் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும். அது ஃபோக்கஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனிஷியலி யூ கேன் ட்ரை டு ஃபிகர் அவுட் எது ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை சம்திங், அதை நம்ம வந்து வி கேன் பிகம் அ ஸ்ட்ராங் பிளேயர். யூ ஷுட் ட்ரை டு பிகம் மோனோபோலி இன் த மார்க்கெட். ஒரு லெவலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தென் வி கேன் ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங் இன் டு அதர் பிஸ்னஸ். நான் எப்படி ஒரு அனாலஜி சொல்லுவேன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் மாதிரி. ஆர்கனைசேஷன் ஷுட் ஹாவ் அடல்ட்ஸ், டீன்ஸ் அண்ட் பேபிஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடல்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கேஷ் கவ் ஃபார் த ஆர்கனைசேஷன். இந்த அடல்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி, சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி. ஓகே, அந்த டீன்ஸ் ஒரு லெவலில் வந்துருக்காங்க டீன்ஸு. இந்த டீன்ஸ் கேன் பி ஃபியூச்சர் அடல்ட்ஸ், தே கேன் ஏர்ன் இன்கம் ஃபார் த குடும்பம். ஓகே, பேபிஸ் இருக்கும். இந்த பேபிஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேபிஸ் வந்து ட்ரை டு க்ரோ. அதில் சம் பேபிஸ் மே டை. ஏன்னா எல்லா ஐடியாவும் சக்ஸஸ் ஆகாது. எந்த பேபி வந்து ஹெல்த்தியாக வருதுன்னு பார்த்ததோ அந்த பேபி கேன் பிகம் அ டீன் டுமாரோ. ஏன்னா மெனி பீப்புள் ஒன்லி அடல்ட் வந்து இருந்து வச்சிங்களேன், ஓவர் பீரியட் டைம் அடல்ட் வந்து வயசானதுக்கப்புறம் பார்த்தே வச்சிங்களேன் அந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே ஸ்லோ டவுன், கேன் மே டை ஆல்சோ. அது வந்து ஒரே பிஸ்னஸ் வந்து நம்ம இருக்கக்கூடாது. எஸ், இட் கேன் பி அ கேஷ் கவ். அது அடல்ட் நினச்சிக்கங்க. இந்த ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் யூனிட் ஆஸ் டு ஹவ் வாட் ஆர் மை டீன்ஸ் இன் த ஆர்கனைசேஷன், வாட் ஆர் மை பேபிஸ் இன் த ஆர்கனைசேஷன். எஸ், அதே மாதிரி இப்போ மேட்ரிமோனி நடக்கும் பார்த்தா தேர் ஆர் அடல்ட்ஸ் இன் த ஆர்கனைசேஷன், the profit making entities. We are incubating some businesses like Jodi, Bangla. இதெல்லாம் வந்து பேபிஸ். இந்த பேபிஸ் கேன் சக்சீட் மா ஃபெயில். இந்த சக்ஸஸ் ஆனால் மேபி டீன் ஆகும், டீன் வந்து அடல்ட் ஆகும். இது பண்ண அந்த பெர்பெக்சுவிட்டி. எப்படி ஒரு குடும்பம் தலைமுறையாக வாழணும்னா அடல்ட் இருக்கணும், டீன்ஸ் இருக்கணும், பேபிஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த பெர்பெக்சுவிட்டி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும்னா யூ ஹேவ் டு ஆல் திஸ் த்ரீ என்டிட்டி. நான் ஒரே ஒன்று தான் இருக்குது அடல்ட் தான்னா it's very difficult for that one business to stay successful for long period of time because many things happening. You got to continue reinvent. It's possible, it depends. Correct, that's a very powerful point sir. ஏன்னா success I think is the biggest challenge someone can face. ஏன்னா அது it can lead to complacency இல்லையா? நிறைய பேர் ஒரு விஷயம் வந்து சக்சீட் பண்ணிட்டோம்னா காம்ப்ளசன்ட் ஆகிடும்.
ஸோ நம்ம கண்ட்ரியோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? யூ ஷுட் ஹேவ் யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். கண்டிப்பாக, இல்லாட்டி ஒரே பிஸ்னஸ் நம்பி இருக்கக்கூடாது. அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வி ஹேவ் டு கிரியேட் திஸ் திங்ஸ். இது காம்படென்சி பற்றி பேசுறீங்க. See, the core competency should be part of the organization. Sometimes you don't have competency, you can buy competency, okay? But if the competency, core competency, na, over a period of time, organization should build that competency. And then even the external competency, core competency cannot be all the outsourced. Sometimes you don't have competency, fine. You can buy or you can partner, but if it's core, it has to be part of your organization over a period of time. ஸோ நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுமே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கோராக வந்துச்சுன்னா உடனே நம்ம கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்துடணும். Either buy it or build it. Not all the time you can't rely on core competence. மற்ற கம்பெனி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஃபினாமினல் சார், ஃபினாமினல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கன்சிஸ்டன்ட் திங்ஸ் பார்த்தோன்னா ஆஸ் வி க்ரோ அட் அ பர்சனல் லெவல், நம்ம ஒரு கம்பெனி நிறுவனம் வளர்ந்துக்கிட்டே போகுது, நம்மளோட நேரமும் எல்லா விஷயங்கள்லையும் கரெக்டாக கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு தருணத்தில் டெலிகேட் பண்ணணும் நம்ம. அண்ட் சம்டைம்ஸ் லெட் கோ பண்ணணும். சில விஷயங்கள் டெலிகேட் பண்ணணும், சில விஷயங்களை லெட் கோ பண்ணணும். உங்களோட அபிப்பிராயத்தில் இந்த டெலிகேஷனுக்கும் லெட்டிங் கோக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கொஸ்டின் நம்பர் 1. எப்போ டெலிகேஷன் யூஸ் பண்ணணும், எப்போ லெட் கோ பண்ணணும்? டெலிகேஷன் வந்து காத்தாடி பிடிச்சிருக்க மாதிரி ஸ்டில் ஆகுது ஸ்ட்ரிங்னு வரேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அண்ட் லெட் கோன்றது யூ நோ தட் they can take care of it, you not worry about it, okay? So allow them to take care of it. So if you are the competent leader, you are very sure of their competency to take care of it, you can let them go. But some areas you know that yes, the people are managing it, but still want to oversee, review to ensure that it's going the right direction. It depends on what areas. But the product is one of the areas I continue to oversee because it's one of the core areas of matrimony.com. I have the regular. Some of the areas, today finance pathina, I don't do anything in the finance. My CFO take care of it. அது ஒன்றும் கிடையாது. அவர் மந்த்லி P&L, குவார்டர்லி போர்ட் மீட்டிங் மேனேஜஸ். ஸோ ஃபார் மீ கம்ப்ளீட்லி அது வந்து இது பண்ண டெடிகேட் லெட் கோ பண்ணியாச்சு. ஸோ ஐ ஒன்லி சி த மந்த்லி P&L. பட் சம் ஏரியாஸ் ஐ கண்டினியூ டு ஓவர்சி. இட்ஸ் டிபெண்ட்ஸ். பட் இந்த எமோஷன் ஆஃப் லெட்டிங் கோ இஸ் நாட் ஈஸி இல்லையா சார்? நம்ம எல்லாருக்குமே காத்தாடி பிடிச்சிட்டு இருக்க தானே போகிறோம். ஸோ அந்த மொமெண்ட் ஹவு டு வி ட்ரெயின் அவர் செல்ஃப்? ஒரு ஆண்டர்ப்ரனராக இந்த லெட்டிங் கோங்கிற ஒரு ஆஸ்பெக்டை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறது சார்? ஒன்று பார்த்தீங்கன்னா அதான், இஃப் யூ நோ ஃபார் ஷுவர் தட் பர்சன் த லீடர்ஷிப் அவங்களுக்கு காம்பிடென்ட் இருக்குது அண்ட் தே ஏபிள் டு டெலிவர், தென் கைண்ட் ஆஃப் ஒன் இஸ் தே சே நார்மலி ஒரு 70% நம்ம பண்ணுற வேலையை அவங்க பண்ண முடிஞ்சால் then you can and allow them to manage the responsibility. That's ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணி சொல்லுவாங்க. அந்த ஆரம்ப காலத்தில் வந்து we got to review them and ensure they are going the right direction. Over a period you know that they are on the right direction, they are competent leader, then you can allow them to manage அந்த மாதிரி. பட் ஜஸ்ட் சம்டைம் ஒரு ஆள் ஹயர் பண்ணிட்டு லீடர்ஷிப் ஹயர் பண்ணியாச்சா ஃபுல்லாக டெலிகேட் பண்ணுறது தென் இஸ் நாட் த ரைட் திங். ஏன்னா வந்து சம்டைம் இஃப் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தே கேன் கைண்ட் ஆஃப் மிஸ்மேனேஜ் த ஹோல் திங். அதனால் வந்து ஜஸ்ட் ப்ராப்பர் ரிவ்யூ இருக்கணும். ஓவர் பீரியட் டைம் ஜஸ்ட் அந்த ரைட் ட்ராக் தென் யூ கேன் லெட் கோ. ஸோ அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் முன்னாடி. ஓகே லீடர்ஷிப் பண்ணியாச்சுப்பா, அவருக்கு ஃபுல்லாக டெலிகேட் பண்ணிடலாம். தென் the person spoil the whole thing. Then you can once again you have to get you to fix it. The proper review, then over a period of time you can allow them to manage. So delegate, review, monitor, finally let go. Yes, review is very very important. Fantastic sir. On the core areas. ஓகே, அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரியில் வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஒரு நல்ல விஷயம் என்ன நாங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபினாமினல் பர்சனல் சேஞ்ச். ஸோ அண்ட் பர்சனல் சேஞ்ச் லீடிங் டு ஆர்கனைசேஷனல் இம்பேக்ட். உங்கள் குவாலிட்டி உங்களோட இது பிஹேவியர் எல்லாமே மாற மாற உங்கள் ஆர்கனைசேஷன் பிஹேவியருமே மாறி இருக்கு. அப்போ உங்களோட ஒரு பவர் பேக்டு பர்சனல் போர்டு இருக்குது இல்லையா? ஒரு ஃபினாமினல் பவர் பேக்டு பர்சனல் போர்டு. இந்த பர்சனல் போர்டோட இம்பேக்ட் on yourself personally and the consequent impact on the company. Yeah, we have something called bouncing board. The eminent people part of the bouncing board, C.K. Ranganath and G.R.T. Anand, Murali, Krishna Sweet, Abhay Kumar, like so 10 people, and we meet on a monthly basis. Okay, it was 15 years பண்ணிட்டு இருக்கோம். C.K. ஆரம்பிச்சிட்டு 15 years up. 15 years. That's the first bouncing board was set up in Chennai. And so happened that I've been chosen as one of the bouncing board members. A phenomenal strength. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தா become very close friends. Not an individual. Today become a family friends. Family level, spouses, kids. It's becoming a bouncing board to. It's a bouncing board family மாதிரி அந்த அளவுக்கு it's evolved.
This advantage பார்த்தீங்கன்னா the leadership பார்த்தீங்கன்னா the lonely on the top. Okay, that everybody knows. இந்த monthly the bouncing board meet பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா we share our challenges, we share our success. இப்போ எங்கள் bouncing board ரொம்ப phenomenal thing. எல்லாரும் வந்து they want to share what they learned, what they implemented. We continue to learn from each other, continue to support each other. It's been phenomenal. I know that the people being part of bouncing board, how much they had grown. If not for bouncing board, each of us wouldn't be what we are today. It's a contributed significantly at the emotional level, personal level, family level, organization level, and more important today, everybody stand for each other. ஒரு பிரச்சனைனா எல்லாம் நிற்பாங்க அப்படியே எனி டைம் you can avoid that. So அந்த ஒரு strength. So phenomenal. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் வெரி ஹம்பிள் பர்சன். இப்போ நான் உங்களை பேக் ரூமில் பேசிகிட்டு இருக்கப்பேன், என்ன முருகான்னு கூப்பிடுன்ட்டு எங்கள் தாத்தா அப்படி தான் முருகா. ஸோ அந்த மாதிரி இந்த ஹியூமிலிட்டி ஒரு சொல்லுவாங்க எல்லாருமே, நம்ம மேலே வளர இன்னும் தன்னடக்கம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த ஹியூமிலிட்டி உங்ககிட்ட கன்சிஸ்டண்ட்டாக த்ரூ அவுட் யுவர் கேரியர் பார்த்துருக்கேன். இந்த ஹியூமிலிட்டி உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு? ஹியூமிலிட்டி வந்து ஐ கம் ஃப்ரம் வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். அதாவது ஹியூமிலிட்டி தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா தட்ஸ் மை நேச்சர் அண்ட் தட்ஸ் ஐம் நாட் என்ன சொல்கிறது ட்ரைங் டு டூ எனிதிங் டிஃப்ரெண்ட் தென் வாட் ஐ எம் நாட். That's my nature. No, because I come from a very humble background. That's why I'll be. So definitely when you're humble, people able to relate very well. Today, Batina, in our organization, people say, talking to me, it's very easy. For office band, for leadership team, because I can relate across the levels. All the people find it very easy to converse. I'm not trying to pretend what I'm not. I'm not trying to wear a mask. It is what me. Okay, yes, the CEO has the rules and responsibility. That's a natural, and it's helping to connect all the people. People can openly share ideas, and that really helps actually. Does it also help with your vendors and other people? Thankfully, vendors now look at because the B2C brand, it's an online brand, is 99% consumers. So even teams take care of the marketing and all that. So my interaction with vendors now hardly anything, very very limited. But within the organization or nalla connect kodukkum. Oh, definitely. See, when you are humble, people respect you actually. When ego or banda kaamcha vachika, then kind of the people won't relate and all. Okay, so number success na nammal peruma padana thavara nammo yes doesn't mean that you should not dress well amarla kedadu, but how you kind of talk, how you relate and all, you understand. Okay? I perfectly understand. Okay. சார், அடுத்தது யூ ஆர் வெரி குளோபலி அக்ளைம்டு கம்பெனி. இப்போ இன்றைக்கி உங்கள் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது. நிறைய உறுப்பினர்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அப்போ எங்களோட கேள்வி என்னென்னா, ஹவு டு வி பிகம் ஏ குளோபலி அக்ளைம்டு சர்வீஸ் டெலிவரி கம்பெனி? அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் தமிழ்நாட்டில் ஃபினாமினல் சக்ஸஸ் ஜோகோ. Okay, the services company. நம்ம உட்காந்துக்கு ஒரு பிரதர் கூட என்ன சக்ஸஸ், ஆல்மோஸ்ட் 1000 crore profit, and they create a global success, and all from Chennai. Okay, today the opportunity is like very high. The world is connected. Today so many SaaS companies. Definitely Zogo has created a phenomenal success. Appa Freshwork vandirukku, there are many companies. They create a phenomenal success, and again they set the example how the Indian company can be a global player in various areas. All the opportunities are there. நம்மளுடைய thought process, நம்ம thinking மாறணும். Okay, whether you want to remain as a local player, national player, or global players, நம்ம thinking ஏற்ற மாதிரி the opportunity can also expand all the. ஒரு today advantage ஒரு product நீ create பண்ண, ஒரு SaaS product create பண்ணா, it's a global market. Many companies, I know so many Indian companies today, they're targeting the consumers, customers worldwide. ஏன்னா நம்ம advantage பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இருக்கு, cost of development very easy, and we can learn how to market to the global company. And also more importantly, company like Zogo and all, they created that trust for the on Indian company by the global company. Okay, நல்ல product develop பண்றாங்க, and today India is seen as a global player in the software space and all, software and services space. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட திங்கிங் வேர் வி வாண்ட் டு பி இல்லையா, லோக்கலாக, ஸ்டேட் லெவலாக, நேஷ்னலாக, குளோபலாங்கிறது ஒன்று. அடுத்தது பிராண்ட் ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா சார்? இது பார்த்தீங்கன்னா நம்ம திங்கிங் ஒன்று, அந்த ப்ராடக்ட் எந்த செக்மெண்ட், ஐடென்டிஃபை த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எல்லாமே சாஸாக வந்துட்டு இருக்கு.
From product, people are moving to services. Okay? And the service வந்து எந்த service you want to offer as a SaaS service. Today சின்ன சின்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு SaaS மாடல் இருக்கு. ஓகே, அதே மாதிரி so many things, everything become a SaaS service. Identify an opportunity, build a good product and market to the global companies or who wants that product, and provide a good service, then you can scale the business. But you need to learn how to market to the global small and medium companies or large companies also. Sir, the role of execution skills. ஏன்னா எங்களோட எஸ்ஸோட ஒரு விஷயமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனோ ஜஸ்ட் நாலேஜ் மட்டும் இல்லை, பயன்படுத்திய அறிவு அப்படிங்கிறப்ப தி எக்ஸிக்யூஷன். இந்த ரோல் ஆஃப் எக்ஸிக்யூஷன் கல்ச்சரலி இந்தியாவில் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் ஆன் எ வெரி வீக் திஸ் திங். அந்த ஏரியாவில் ஹவு மச் டிட் யூ ஃபோக்கஸ் அண்ட் ஹவு மச் இஸ் இட் ரெஸ்பான்சிபிள், அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்கில் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் யுவர் கம்பெனி? Execution, almost 95-99% execution. Idea say the very few percentage. And the converting idea into execution is the most important things. There are multiple frameworks you can use. One principle you can use 4DX into. 4DX. That's 4 disciplines of executions. That's also learning from bouncing board. That's a good concept. You may read the book 4 Disciplines of Execution. ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஐடென்டிஃபை த வாட் ஆர் த கீ லீவர்ஸ் அண்ட் ட்ரைவ் த கீ லீவர்ஸ். ஸோ அந்த லீவர்ஸை ட்ரைவ் பண்ணால் யூ கேன் அச்சீவ் த லேக் விச் இஸ் த எண்ட் ரிசல்ட் ஆல்டோத். ஓகே, அந்த இட்ஸ் அ கான்செப்ட் யூ கேன் ரீட் இன் ஆல்டோத். ஸோ தட்ஸ் ஒன் கான்செப்ட் யூ ட்ரை டு ஃபாலோ. ப்ளஸ் வந்து எங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து வி ஹேவ் அ வீக்லி லீடர்ஷிப் மீட்டிங், இட்ஸ் கால்ட் growth meetings, where the leadership team meet on a weekly basis, identify the list of ideas and prioritize and drive the execution, who is responsible, time frame and all of that. Finally, end of the day, it is execution that matters in all of that. Okay? Fantastic. சார், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய பேர் வந்து தே வாண்ட் டு வின் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர், வாண்டிங் டு வின். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாட் வாண்டிங் டு லூஸ் இல்லையா, இந்த மோடு ஷிஃப்ட் ஆயிடும். இதை பற்றி கொஞ்சம் விவரிச்சு. Yeah, there is 2 fears சொல்லுவாங்க. there is a fear of success and fear of failure. ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம ஆரம்பிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், நம்ம ஃபெயிலியர் ஆகிடுமோன்ற அதுதான் ஃபியராக இருக்கும். ஒரு லெவலுக்கு ரீச் ஆன பண்ண சக்ஸஸ் வந்தோன்னு பண்ணால் த ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் வரும். த ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் இஸ் மச் மோர் தென் த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஏன்னா நம்ம அந்த சக்ஸஸை தக்க வைக்கின்றதுக்கு அந்த ஃபியர் வந்தோம். பட் அது சரி, இந்த கான்செப்ட் நான் சொன்ன தெரியுமா, ஒரு லெவலுக்கு வந்துச்சு. இட் நாட் நெசசரி எல்லாத்தையும் ரிஸ்க் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண அவசியம் கிடையாது. டுடே வி கேன் இன்குபேட், அல்லது ஒரு ப்ராஃபிட் எடுத்து டுடே வி கேன் இன்குபேட். டுடே த கேபிட்டல் அவைலபிள். It was not the scenario like what it was 10 years ago, 20 years ago. எல்லா கேபிட்டல் நம்ம தான் போடணும் கிடையாது. உங்கள் ஐடியா இன்குவேட் பண்ண ஐடியா இஸ் குட், த பீப்புள் ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட். டுடே ஈவன் ஃபினாமினலி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர், தே கிரியேட் மல்டிபிள் ஐடியாஸ் அண்ட் த பீப்புள் ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் ஆல்சோ. நம்ம ஒன்றுத்தையே வந்து நான் பண்ணிட்டேன் அதே மாதிரி தான். ஒரு அடல்ட்டே பண்ணிட்டேன்னா அடல்ட் ஓவர் பீரியட் ஆகும் வயசாகிடுச்சுன்னா then that becomes not. And second, you have one life to live. If you think there's an opportunity to kind of expand, opportunity to grow, I think we need to explore all the possibilities and all the things. But I'm not saying that you have to the entire business வந்து ரிஸ்க் பண்ணி தான் பண்ண கிடையாது. But you can take some capital and you can explore. Sir, what is the biggest life lesson that changed your life? Life lessons changed my life. Unintended consequences. Unintended consequences. That's one of the things. Whatever happened, I say my philosophy என்னன்னா, என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை ஐ கண்டினியூ டு புட், ஐ டேக் த அவுட்கம் இன் அ பாசிட்டிவ் வே, பிகாஸ் ஐ நோ தட் த காட் ஹேஸ் பெட்டர் பிளான்ஸ் ஃபார் மீன்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ். ஏன்னா as a human being we cannot control the outcome. We can only do what is in our control, which is putting the effort. Where the challenge comes, நம்ம outcome வந்து நம்ம எதிர்பார்க்குறாம இல்லைன்னா வந்து we'll get there may be learning. Okay, no doubt about it. We have to learn. Certain thing did not go well. What is the learning for me? We have to learn from that. But you have to continue to put our efforts with the belief that God has better plans for you into the thought process. This way you can peacefully progress. Okay, my life has been, as I told you, from statistics to losing my job, fundraising challenges, so many. 2009, I had to let go various business. Every stage of my life only got better. A long way to go. A long way to go. Lot to do and all that thing. Continue to put to my best efforts. Keep learning. Keep improving. And so circle of influence மட்டும் focus பண்ணிக்கிட்டே. Exactly. There is circle of concern, circle of influence. நம்ம ஒன்று circle of influence தான் நம்ம பண்ண முடியும். Circle of concern நம்ம எதுவும் பண்ண முடியாது. And outcome is not in our control. Effort தான் நம்ம காலில் கண்ட்ரோல் இருக்கு. ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் சார்.
டுடே டேட்டிங் அண்ட் லிவிங் ரிலேஷன்ஷிப் ஹஸ் பிகம் காமன். மாரல் ஆட்டிடியூடில் ரைட் ராங்குங்கிறது கிடையாது. வி ஆர் நோ ஒன் டு ஜட்ஜ். அட் பாரத் மேட்ரிமோனி இது வந்து உங்கள் மேட்ச் மேக்கிங் டொமைனுக்கு ஒரு சேலஞ்சாக பார்க்குறீங்களா? So dating, it's not a common actually. So it's here and there. It's not a common. It will not become common. And dating site there for so many years. None of the dating sites even not even crossed even 10 crores of revenue. It's a very small segment of the population. And dating is even the concept is failed in the Western world. Why should try to import something not even succeed in the US market or global market? 50% divorce rate அங்கே. அது எதுக்கு வந்து இங்கே வந்து டேட்டிங் ஆல் டூ திங். சரி, நம்ம ஊரில் பசங்க லவ் பண்ணாலும் அந்த பொண்ணை கல்யாணம் மட்டும் தான் லவ் பண்ணுவாங்க தவிர சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது டேட்டிங். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் நம்ம இல்லை கிடையாது. லவ் பண்ணால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம். நிக்கான் டுவெல் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். லவ் பண்ணுறவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறார். இட் மே நாட் ஹேப்பன் பட் இன்டென்ஷன் பிகின் த லவ் இஸ் ஆல்சோ மேரேஜ் தான் தவிர டேட்டிங் இஸ் எக்ஸ்ப்ளோரிங் திங் நாட். தட்ஸ் யூஎஸில் 3 பேரை டேட் பண்ணலாம். ஆவரேஜாக பீப்புள் டேட் பிஃபோர் தே கெட் மேரிட் ஒரு 12 பீப்புளை டேட் பண்ணுவாங்க. அந்த ஆவரேஜ் டேட் ஃபார் maybe 1.5 year or 3 months something like, not getting exact data. இத்தனை பேரை டேட் பண்ணி ஃபைனலி அங்கே 50% டைவர்ஸ் ரேட். நம்ம ஊரில் வந்து பார்த்தோமா பிடிச்சதா பேசினோமா அண்ட் 1% டிவோர்ஸ் ரேட். ஓகே, ஸோ தட் வே அவர் கல்ச்சர் இஸ் த பெஸ்ட். இல்லை, ஒருவேளை நீங்கள் டேட்டிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிங்கன்னா divorcee.comக்கு டிராஃபிக் ஜாஸ்தி வருமா? The next one is you keep saying stay. இப்போ கூட சொன்னீங்க stay hungry, stay foolish. இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழில் முனைவோர். வாட் இஸ் டிரைவிங் யூ நவ்? சக்ஸஸ் ரிலேட்டிவ்ங்க. இட்ஸ் ஆல்வேஸ் வெரி ரிலேட்டிவ். கம்பேர்ட் டு phenomenal success, look okay. And compared to someone, think we should get better success. நம்மளை பொறுத்தவரையும் to continue to put our best efforts, keep exploring and keep trying new ideas. It's after a point of time, it's not about the money. It's about the things what you create, the happiness what you create, getting millions of people married. I think these are the things, the motivation, and this is what drives us now. Wow, ரொம்ப philosophical, phenomenal. So that gives you a lot of joy, Ilya, to see people getting married. And that's definitely, I think getting people married is the, வந்து எத்தனையோ God's grace, we could have gone to some other business. இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம், ஏன்னா எப்போ போனால் எங்கே ஐ மீட் 5 people, they come and say, சார் உங்கள் மூலமாக கல்யாணம் நடந்திருக்கு. எங்கள் மூலம் இல்லை, through us it's happened. God grace, God had decided 2 people to get married, and it's so happened that through us, the marriage happened. மற்ற ப்ராடக்ட் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து 10 வருஷம் எங்கள் கடையில் வந்து இது வாங்கினேன் அது மாதிரி. இங்கே வந்து 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு people say, தேங்க்ஸ் டு யூ, we got married through your service and all that. That's a blessing. ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்துட்டு எல்லா ரிலீஜன் பிலீவ்ஸ் மேரேஜ் ஆர் மேட் இன் ஹெவன். ஸோ எவ்ரி மேரேஜ் இஸ் a blessing, and we see, so happened you've been this service and helping people get married. சூப்பர் சார். என்ன இதில் பியூட்டினா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணுன்னு, நீங்கள் 1000 கோட் லைனை எழுதி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க. Our team is doing it. அடுத்தது வந்து ஒன் ஆஃப் தி வெரி யூ ஆர் வெரி ஹம்பிள். ஒரு பெரிய விஷயம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்லி அன்ஆர்கனைஸ் செக்டராக ஆர்கனைஸ் செக்டராக மாற்றிட்டீங்க. அதாவது சேஞ்சிங் ஆன் இட்ஸ் ஹெட்டும்பாங்கல்ல, அது வந்து உங்கள் நிறுவனம் வந்து அம்சமாக பண்ணியிருக்கு. அன்ஆர்கனைஸ் செக்டரை ஆர்கனைஸ்ட் ஆக்கிட்டீங்க. மேட்ச் மேக்கிங் கல்ச்சரே மாற்றிட்டீங்க. இந்த தாய் மாமா சித்தப்பா இந்த சொந்தக்காரங்க போய் கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஸோ and you keep telling go as far as you can go. So what next? What more? Now we are expanding into wedding services, mandap.com. We have 18,000 venues. Going forward, we want to mandap.com to become the go-to destination. இந்த தேதியில், இந்த பட்ஜெட்டில், இந்த இடத்துல வெட்டிங் வென்யூ பார்க்கணுன்னா mandap.com. வெட்டிங் பஸார், கேட்டரர், டெக்கரேட்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்து we have some 60,000 service provider. So we want to expand, make it successful. இப்போ SaaS மாடலாக இருக்குது. Going for a lot of other plans. So the forward integration பண்ணிட்டு இருக்கோம். Yes, today online matrimony service, the go-to destination. யாருன்னா கல்யாணம் பார்க்கணும், today தமிழ் matrimony or our community-based matrimony say the go-to destination. ஏன்னா இங்கே தான் நிறைய லட்சக்கணக்கான பேர் கல்யாணம் நடக்குது, இங்கே தான் நிறைய சாய்ஸ் இருக்குது. Yes, we transform this industry. Okay, I think definitely we can take a pride of doing this. Thanks to my team, we done a great job. And we created this industry. And today we transform the industry, we given the empowerment to the woman. முன்னாடி வந்து women were restricted by the limited number of alliance parents கொண்டு வரது. இன்னைக்கு வந்து they sitting in front of computer. More important, the
ஜாய் அண்ட் ஜோடி கிரியேட் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸ் தான். அந்த ஒரு காமன் பீப்புளுக்கும் ஏபிள் டு ஹெல்ப் டு ஃபைண்ட் அ லைஃப் பார்ட்னர். சார், இட் ஹஸ் பீன் எ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. உங்கள் ஈஸி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், யதார்த்தமான ஒரு பேச்சு. நாங்கள் எஸ்ஸுக்கு வந்து என்றைக்குமே இந்த பார்ட்டிங், ஸோ வாட் இஸ் யுவர் பார்ட்டிங் மெசேஜ்? கடைசியாக எங்கள் எஸ் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாத்துக்கும் வாட் இஸ் யுவர் பார்ட்டிங் மெசேஜ்? சரி, நான் வந்து ஒரு பீங் த இன்டர்நெட் டொமைன் ஃபார் ஒரு 23 இயர்ஸாக இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து என்னுடைய ஒரு someone asked me what you see the pinnacle of success. ஒரு இந்தியன் இன்டர்நெட் கம்பெனி ஒரு $1 billion மார்க்கெட் கேப் வந்தாலே ஒரு ஐசிஎஸ் ஒரு கிரேட் சக்ஸஸ். இப்போ பார்த்தா இந்தியன் சார்ட்டர் கம்பெனி ரேசிங் $1 billion ஃபண்ட் ரைஸ், ஃபர்கெட் அபவுட் மார்க்கெட் கேப். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா இஸ் வெரி பிக். 700 million இன்டர்ன் யூஸர் இருக்காங்க. டுடே கம்பெனி லைக் Zogo create a global success. There's so much opportunity. India per capita income continue going to rise. Today we are at $2,000. When you reach a level of 5,000, 10,000, the spending going to go up. We are strongly connected, worldwide opportunities, and aspiring middle class. I think India is the cusp of phenomenal growth. And the policy of the government, state government, central government, I think everything is right. It's a golden age of entrepreneurship in India, I would say that all the thing. அல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து நான் வந்து ஒரு 2008 வந்து $8 million ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு $4 million ரெவன்யூ இருக்க சொல்ல பார்த்தீங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன். கம்பெனி $4 million ரெவன்யூ, $8 million ரைஸ் பண்ண அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இனி அப்படி கிடையாது. ஐடியாவா ஓகே $10 million, 6 மாதத்தில் இந்த $50 million, அடுத்த 6 மாதத்தில் இந்த $100 million. ஏன்னா பீப்புள் சி தட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டுடே த ஆண்டர்பிரனர் ஏபிள் டு டெலிவர் அண்ட் ஏபிள் டு டிரைவ் ஃபினாமினல் growth. ஃபண்டிங் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆண்டர்பிரனர் இருக்குங்க, எஸ் மாதிரி நெட்வொர்க் இருக்குது. அடித்து தூள் கலப்ப வேண்டியது தான். அவங்க மைக்கை கட் பண்ணுறாங்க, டைம் ஆச்சுன்ட்டு. ஓகே, ஆமாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஷர் டாக்கிங் டு யூ. அண்ட் வித் திஸ் வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்பொழுது நம்முடைய சேர்மன் அவர்களை நினைவு பரிசு வழங்க வருமாறு அழைக்கிறேன்.